ஸோ லாஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன், சேவிங்ஸ்னால கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் இல்லையா. தியோடர் ஜான்சன் அப்படிங்கிறவர் யூபிஎஸ் அப்படிங்கிற கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தான் கிடைக்குது. கிடைக்கிறது ஃபுல்லா வந்து செலவாயிருது அவருக்கு. யூஎஸ்ஏ நீங்க கேட்கவே வேணாம், நிறைய செலவு வந்து ஆகும். அவரோட ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கும்போது என்ன சம்பாதிச்சாலும் செலவாயிருதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட் வந்து சொல்றாரு, நீ சேவ் பண்ண ஆரம்பி. என்னப்பா எங்க சேவ் பண்ண முடியுது? ஓகே, சேவிங்ஸை வந்து நீ டாக்ஸ்ன்னு நினைச்சு கன்சிடர் பண்ணி அப்படி சேவ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 20% அவருடைய சம்பளத்துல இருந்து இது டாக்ஸுக்கு போதுன்னு சொல்லி தனியா எடுத்து வச்சு ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபண்ட்ல வந்து போட்டு விடுறாரு. ரைட்டுங்களா? ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே இருக்குது. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், த மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங், 8th wonder ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து சொன்னாரு. இவருடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல, இவருடைய ஓல்ட் ஏஜ்ல இவருடைய டோட்டல் ஏர்னிங் இந்த 20% சேவ் பண்ணதுனால எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 585 கோடி இந்தியா மதிப்புக்கு, யுஎஸ் டாலர் மதிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா $70 மில்லியன். ரைட், பயங்கர ஆச்சரியமா இருக்குல்ல. இன்னைக்கே உங்களோட ஏர்னிங்ஸ்ல இருந்து 20% டாக்ஸ் நினைச்சு தனியா வந்து எடுத்து வைங்க. எப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க, எப்படியாவது எடுத்து வைங்க. முகமது ரியாஸ், ஆக்ஷன் கோச்.